ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்மளுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வாரத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். அதில் இந்த வாரம் ரொம்ப ஒரு விசேஷமான சங்கதிகள் நிறைந்த வாரம். எப்படின்னா, இன்னைக்கு சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப மிகுந்த சக்தி வாய்ந்தது. கலியுக தெய்வம் கந்தன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு எப்படிப்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் விலகும். சூரபத்மனை அழித்தவன். நம்ம வாழ்க்கையிலே எவ்வளவோ சூரபத்மர்களால் நமக்கு தொந்தரவுகள் இருக்கும், விரோதிகளால தொந்தரவுகள் இருக்கும், கூட இருந்தே குடிபறிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படிலாம் வாழ்க்கையில நிறைய தொந்தரவு இருக்கே சார், என் தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு எனக்கு ஒரு தெய்வத்துடைய துணை கிடைக்காதா, என்னை யார் காப்பாற்றுவா என்று கும்புறக்கூடியவர்கள், அவளுக்கெல்லாம் தெய்வத்துடைய துணை அந்த கந்தப்பெருமான் முருகப்பெருமான் தான். சில பெண்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படி வைக்கக்கூடியவர்கள் சஷ்டியில விரதம் இருக்கணும். சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் விலகும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்தினாலே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சஷ்டி விரதம் இருப்பது மிக அவசியம். இந்த நாள் இன்றைக்கு சஷ்டி 9ஆம் தேதி சஷ்டி விரதம் இருக்கும். இந்த வாரத்துடைய 13ஆம் தேதி சர்வ ஏகாதசி. அப்ப ஏகாதசி விரதம் இருக்கணும். அந்த விரதம் இருந்து அதுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இது நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது, நம்முடைய உடலை சுத்தப்படுத்துகிறது, உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இப்படி விரதம் இருப்பது. ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இன்னைக்கு மறுநாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள், உடம்பு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். 14ஆம் தேதி பிரதோஷம். பிரதோஷம் என்பது சிவனுக்குரிய வழிபாடு செய்யக்கூடிய நாள். சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் பெருசா இருக்கும். வேலையில எனக்கு ஒரு தடை இருக்கு அப்படிம்பாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிரதோஷ பூஜையில் அவசியம் கலந்துக்கணும். பிரதோஷத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணால பார்க்கணும். கண்டேன் கண்டறியாதன கண்டேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேண்டியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலை நாங்க அந்த சிவபெருமானை வழிபடணும். பிரதோஷத்தன்னைக்கு அது 14ஆம் தேதி வருது. நிறைய நன்மைகள் தரக்கூடிய நல்ல வாரமாக இருக்கு. இந்த வாரத்துல சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தில் பயணத்தை துவங்கி அவிட்டம் நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்றார். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் ரொம்ப அனுகூலமா இப்ப அமையிறது. ராசிநாதன் 3ல போய் உட்கார்ந்தார். எல்லா காரியமும் உங்களுக்கு ரொம்ப சகாயமா நடக்கும். உங்க மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் விலகும். உடன் பிறந்தவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நல்ல நண்பர்களுடைய துணை இப்ப இருக்கும். பினான்சியலா உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் இந்த வாரம் விலகும். நல்ல பினான்சியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த வாரம் நிவர்த்தியாகும். சிலருக்கு உங்களை பற்றிய புரளிகளால் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. என்னை பற்றி அவங்க அப்படி பேசுறாங்களா, இப்படி பேசுறாங்களா. சார், அந்த வேலையை கூட நான் விட்டுட்டு வந்துட்டேன் சார்,
நான் வேலை பார்க்கும்போது அவளை பேசினாங்க, இப்போ அந்த பேங்கை விட்டுட்டு நான் இந்த பேங்குக்கு வேலைக்கு வந்துட்டேன் சார். இன்னமும் என் கூட வேலை பார்த்த இந்த பழைய ஆளு என்னை பத்தி இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். வெளியே எல்லா இடத்துலயும் என்ன பேசுறாராம் சார். என் காதுக்கு அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி புரளிகளால் அவதிப்படக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடிங்கோ, முருகப்பெருமானை வழிபடுங்கோ. உங்களை மீதான வீணான புரளிகள், அபவாதங்கள் விலகும். சகோதரர்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கு. விற்க முடியாத பழைய சொத்தை விற்பதற்கு இப்ப வாய்ப்புகள் கூடி வருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல மேஷராசிக்காரங்களுக்கு இப்ப இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் புதன் பகவான் 5ல் இருக்கும்போது பிசினஸ் பண்றவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி. ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், நியூ டெக்னிக்ஸ் பிசினஸ்ல பயன்படுத்தக்கூடிய யோகம், அப்படின்னு பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு புரியாத பாடங்கள் புரிபட துவங்கும். எது ரொம்ப டஃப்பானதுன்னு நினைச்சீங்களோ அது ரொம்ப ஈஸின்னு இப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மருத்துவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். குறிப்பாக கைனகாலஜி மருத்துவர்கள் நல்ல பேரும் புகழும் இந்த வாரம் பெறுவீங்க. இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அவளை வழிபடணும். சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு என்பது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அருண் கடாட்சம் நிரம்பியவள். அவள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை செய்யும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் நீச்சமா இருக்கார். இது மனசுல வச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு முயற்சி நாம செய்தாலும் ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கலையே மனசுக்கு தோணும். பிள்ளைகள்கிட்ட பாசமா தான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகள் நம்ம மேல பாசமா இல்லையேன்னு மனசுக்கு சிலருக்கு வருத்தம் இருக்கும். ஒரு டென்ஷன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். மனைவி கேட்கறதெல்லாம் தானே வாங்கி கொடுக்குறோம். ஆனாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க எனக்குன்னு கேட்கறாங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க வீட்டுக்காரிட்ட, உங்களுக்கு மட்டும் ஏங்க பாசமே இல்லையே நம்மளை பார்த்து கேட்டுட்டாங்களே அப்படின்னு சில ஆண்களுக்கு இப்ப வருத்தம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து இருக்காரு. மனசுல தேவையில்லாத வியாகுலங்கள், கவலைகள் அப்படி இருந்து இருக்கும். இவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, வீட்டுல கிருஷ்ணருடைய படத்தை வச்சுட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றார். கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றுவது என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளை போக்கும். காதல் உறவுகள்ல சில கசப்புகள், சில பிரிவுகள் இந்த வாரம் இருக்கலாம். ரிஷபராசி இளைஞர்கள் கவனமா தெரிஞ்சுக்க வேண்டியது, காதல் உறவுகளில் சில பிரிவுகள் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத கவனமா இருக்கும். 3ஆம் நபர்களை, உங்களுக்கு இடையேயான உறவுகளில் 3ஆம் நபர்கள்ட்ட எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. 3ஆம் நபர்களால் பிரச்சனை வரும். சார் நான் வேலைக்கு போய்கிட்டே இருக்கேன் சார், அந்த வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு என்ன வேலையை விட்டு போக சொல்றாங்க சார், என்ன காரணம்னே சொல்ல முடியல சார், வேலையை விட்டு என்ன அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். சில பிசினஸ் பண்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும். நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம், பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு தெரியாத ஃபீல்டா இருக்கும். நீங்க சரி சரின்னு இருப்பீங்க, பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க பிசினஸ் பார்ட்னர் இப்ப மெல்ல விலகுவார். என் சூழ்நிலை சரியில்லை, நான் பிசினஸை விட்டு விலகிறேன், உன் நன்மைக்காகத்தான் நான் விலகிறேன்னு இனிப்பு வார்த்தைகள், கபட வார்த்தைகள் பயன்படுத்தி உங்களை விட்டு, உங்கள்ட்ட இருந்து பிசினஸ்ல இருந்து விலக போறாங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸ் விஷயத்துல உஷாரியா உஷாரு, கொஞ்சம் கவனமா இருங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சேரும் போது நம்மளே ஒரு வெளியிடங்களுக்கு போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம், இல்லை வெளியிடத்துக்கு ஒரு பொழுதுபோக்கு விஷயத்துக்காக போறோம், இல்ல ஒரு பைக் ரேஸ்ல கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எல்லாம் கவனமா தான் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சில கேளிக்கை விஷயங்களே நமக்கு ஆபத்தா முடியும். அதனால கவனமா இருக்கு.
அதே மாதிரி இந்த லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல சிலருக்கு மிகப்பெரிய சோதனைகள் இந்த வாரம் வரலாம். அவர் ரிஷபராசிக்காரங்களுக்கு எதனால நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிட்டா, பண சிக்கனத்தினால் நன்மைகள் நடக்கும். பண விஷயங்கள்ல சிக்கனமா நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் மிகுந்த வெற்றிகளை தரப்போறார். ஒரு காரியத்தை எடுத்துருக்கீர்கள், இந்த காரியத்தில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறாலும் ஜெயிக்க முடியும். இந்த வாரம் ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்க. புதன் பகவானுடைய அனுகூலத்தினால கவிதை, கட்டுரை எழுதக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்க போறது, நல்ல ரெகக்னிஷன் கிடைக்க போறது. திரைத்துறையில வசனகர்த்தாக்கள், எடிட்டர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவது இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இன்னொரு புறம் மிக முக்கியமானது, உங்க வாகனங்கள் இப்ப ரிப்பேர் வைக்கும், பெரிய பெரிய செலவுகள் வைக்கும். வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போங்க. அதுதான் இப்ப மிதுனராசிக்காரங்களுக்கு பாதுகாப்பு. 2 வீலர் 4 வீலர்லாம் பெரிய செலவு வைக்கும், பாதுகாப்பு குறைபாட்டை ஏற்படுத்திடும். அதனால நல்ல சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலை தெரியுது. படிப்புல அதிக கவனம் செலுத்துங்க. கான்சன்ட்ரேஷன் மாறுது. சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உங்க வீட்டுடைய வடமேற்கு மூலையில, தென்மேற்கு மூலையில, இந்த பகுதிகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். மேற்கு பகுதி சார்ந்த விஷயங்களை சொல்றேன். வடமேற்கு, தென்மேற்கு இந்த பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனைகள், வாஸ்து ரீதியான குறைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே வாஸ்து பார்க்கும்போது நாங்க என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தையும் வச்சுட்டு தான் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கும் நம்ம வீட்டு வாஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். பொதுவா வாஸ்து சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஜாதகத்துக்கு அதுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியம். இப்ப சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, தென்மேற்கு மூலையில தான் இப்ப பெரிய நீர் தொட்டியை கட்டுவீங்க. அது மிகப்பெரிய ஆபத்துக்கள் உண்டாக்கும். தென்மேற்கு மேல மூலையில போர் போடுறது, நீர் தொட்டிகள் கட்டுவது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு கட்டக்கூடியவர்கள். மிதுனராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல கேதுவோட கூடியிருக்கார். முதல்ல பொருளாதார ரீதியா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. 11ல குரு உங்களுக்கு சாதகமா இருக்காரு. நல்ல நிலைமையில நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த இடம் பாதகஸ்தானமாகவும் இருக்கிறதுனால சிலருக்கு குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்க தோணும். எச்சரிக்கையா இருந்துகிட்டா போதும். பிள்ளைகள் சில நேரம் நல்ல முறையில் குடும்பத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் அவர்களுக்குன்னு சில மனசு மாறுபட்டும் நடப்பாங்க. எல்லா நேரத்துக்கும் பிள்ளைகளை ரொம்ப டைட்டா பிடிக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, இல்லை வெளிநாட்டில் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லா நமக்கு அனுப்பணும்னு நினைக்கக்கூடாது. பையன் சம்பாதிக்கிறதே நமக்காகத்தான், ஒட்டுமொத்த பணத்தையும் கொடுக்கணும், பையன் தலையில ஒட்டுமொத்த சுமையும் ஏற்றி வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவர்களுடைய பணமும் நம்ம குடும்பத்துக்கு பயன்படணும் அப்படின்னு வைக்கணுமே தவிர பிள்ளைகளுக்கு மட்டுமே அதிக சுமையை இப்ப கொடுக்காதீங்க. குரு பகவான் பாதகத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட நாம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால் அவர்கள் மனம் மாறி போகலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி சுக்கிர பகவான், பாதகாதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல கேது கூட உட்கார்ந்தார். மனசுல தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத விகாரமான எண்ணங்கள் மனசுக்கு தோணும், தப்பான எண்ணங்கள் தோணும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கடகராசிக்காரங்க. குறிப்பாக பயணங்கள் செய்கிற போது உங்களுடைய
வாகனங்கள் ரிப்பேர் ஆகலாம், பிரச்சனைகள் பண்ணலாம். இந்த வாரம் நீங்கள் பயணங்கள் செய்கிற போது உங்கள் வாகனங்களினால் பிரச்சனைகள், விபத்துக்கள் சிலருக்கு வரலாம். அதாவது வாகனத்தை நீங்க எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. 2 வீலர் 4 வீலர் நல்லா பராமரிங்க, அது மிக முக்கியம். அலுவலகத்தில் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் காரணம் கொண்டு உங்களை பகைச்சிக்காதீங்க. உங்களுக்கு பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயர போது, வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும்னு இருக்கு. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன்ல முன்னேற்றம் தெரியும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். சிம்மராசி அன்பர்களே, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் இப்போ பெருகும். பிஹெச்டி, எம்ஃபில் போன்ற படிப்புகள் படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சி படிப்புகளில் ஒரு நல்ல நிலையை பெற முடியும். சிலருக்கு அவார்டு கிடைக்கக்கூடிய அவார்டு ஆகும், படித்த படிப்புக்குரிய அவார்டு ஆகும். கணவன் மனைவி உறவுல அப்பப்போ ஒரு லடாய் வந்துட்டு போகும். கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப தேவைப்படுறது. மனைவி பேசுவதெல்லாம் இப்ப வேப்பங்காயா கசக்கும். மனைவி வழி உறவினர்களை கண்டால் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, மனைவி மேல உள்ள கோபம் மனைவி வழி உறவினர்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண வைக்கும். உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உங்க அண்ணன் சரியில்லைன்னு சொல்ல வைக்கும். அதுக்கு காரணம் அவ மேல மதிப்பில்லைன்னு அர்த்தம் இல்லை, மனைவி மேல கோபம். ஆனா கோபத்தை காட்ட முடியாது. அவளை பெத்தவா மேல இவர்கள் கோபத்தை காட்டுறாங்க, வார்த்தைகள் அப்படி காட்டுவாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள், கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மாறும் அப்படின்னு இருக்கு. படிப்புல கவனக்குறைவு ஏற்படும்னு இருக்கு. கூடுதல் கவனமாக நீங்கள் இருந்து கொள்வது என்பது உங்களுக்கு நல்லது. வேலையை தேடக்கூடியவர்களுக்கு வேலையை சில தடைகள், தாமதங்கள் இப்போ இருந்துட்டு இருக்கு. அதை மீறி நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு தேங்காய் மாலை போடணும். நல்ல முறையில் வேலை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி. நர்த்தன கணபதியை வழிபடுங்க, எல்லா முன்னேற்றமும் வரும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நல்ல காசு பணம் இந்த வாரம் பெருகும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரும். சில குடும்பங்களில் நெருங்கிய உறவுகளுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். நெருங்கிய உறவுகள் அவங்க குடும்பங்களில் சில இழப்புகள் இருக்கும். சிலர் சுகரை கவனிக்காம போயிடுவாங்க, சுகர் ரொம்ப கூடி போயிடும் உடம்புல, அதனால சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சில பேருக்கு ஒரு நெப்ராலஜிஸ்ட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். சிறுநீரக பரிசோதனை செய்ய வேண்டியவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக கிடைக்குது. வெளியூர்ல வேலை கிடைக்கும், வேண்டாம்னு விட்டுறாதீங்க. மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பலருக்கு திடீர்னு வேலை பறி போகக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல எந்த முரண்பாடும் வேண்டாம். தானா வேலை போயிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம தலையெழுத்து. ஆனா நாமளே நம்ம வேலை போறதுக்கு காரணமா இருந்துட வேண்டாம், அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். இல்லைங்க எனக்கு ஒரு சூப்பர் வேலை கிடைக்குதுங்க, இந்த வேலையை விட்டு அந்த வேலை எனக்கு வாழ்க்கையை உயர்த்துங்கிறவங்க, அது உண்மைதானான்னு உங்க ஜாதகத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகம் உண்மையை சொல்லும். சுய ஜாதகம் இல்லைன்னா கூட பிரசனம் பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். வெளிநாட்டு பயணங்கள் பலருக்கு கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இருக்கு. வியாபாரத்துக்கோ படிப்புக்கோ வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். பெண்கள் உங்களுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். சூடி கொடுத்த சுடற்குடியாளை வழிபடுங்க. துலாம் ராசி என்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்லது ஒரு வாரம். முதல்ல பினான்சியலா பெரிய உயர்வுகள் இருக்கு. திடீர் வாய்ப்புகள் கைகூடும். இந்த காலகட்டத்தில்
பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான யோகம் உண்டு. சிலருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும், நல்ல வரன் அமையும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல கேதுவோடு சென்றிருக்காருன்னா மெடிக்கல் அட்வைஸ் சிலருக்கு தேவைப்படும். திடீரென்று மெடிக்கல் அட்வைஸ் சிலருக்கு தேவைப்படும். ஹெல்த் ரீதியான பாதிப்புகள் இருக்கலாம். ராசிக்கு அதிபதியும் 8க்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அவன் 12ல் உட்கார்ந்திருக்கான். வாகன ரீதியான விபத்துக்களை சிலர் சந்திக்கலாம். வாகன ரீதியான பிரச்சனைகளை சிலர் சந்திக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக வாகனங்களை ஓட்டுங்கள். நகரத்துடைய நெரிசல்கள் அதிகமா போச்சு. முன்னால அரை மணி நேரத்துல பயணம் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம சென்னையில இப்போ 1 மணி நேரம் ஆகிறது பயணம் செய்வதற்கு. வாகன நெருக்கடி மிக கடுமையாக இருக்கு. இந்த சூழ்நிலைகள்ல நம்முடைய வாகனம் ஓட்டுறது மட்டும் இல்லை, அதை பாதுகாப்பா ஓட்டுறது மிக முக்கியம் இல்லையா? 2 வீலர்ல போனா ஹெல்மெட் போட்டு போறது ஏதோ கவர்மெண்ட்டுக்காக போட்டு போல, நம்மளுடைய பாதுகாப்புக்காக போட்டு போறோங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். அதெல்லாம் இப்ப துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப தேவை. முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யக்கூடிய துளாராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கார், அவரை வழிபடுங்க. சுவாமி மலை முருகனை வழிபடணும் துளாராசிக்காரங்க. இப்போ துளாராசிக்காரங்க சுவாமி மலை முருகனை வழிபடுகிற போது ரொம்ப நாளா கல்யாணம் பிக்ஸ் ஆகாத பலருக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகும். கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். எதிரிகள் தொந்தரவு குறையும். இப்படி பல நன்மைகள் நடக்க போறது துளாராசிக்காரர்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக ஆண்டவன் முருகனுடைய அனுக்கிரகம், சுவாமிநாதனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரம் உங்க ராசியை அப்படி கடந்து போறார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலையில ரொம்ப கவனமா இருப்பீங்க. இப்படித்தாங்க வேலையை செய்யணும் அப்படின்னு ரொம்ப கவனமா இருப்பீங்க. திட்டமிட்டு வேலையை செய்ய போறீங்க. நீங்க எவ்வளவு நல்லா இருந்தாலும் எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து மாறுபாடு வரும். சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். நியாயமான ஒரு சொத்து, ஒரு வீட்டுல 2 சகோதரர்கள் இருக்கீங்க. அப்பா சொத்தை பிரிச்சு தரேன்னு சொல்றாரு, நீங்க ஒரு சொத்தை கேட்கறீங்க, அதை தரேன்னு அப்பா சொல்லுவாரு. வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரன் ஒத்துக்கிட மாட்டார். நீங்க எந்த சொத்தை கேட்கறீங்களோ அதைத்தான் அவர் கேட்பார். அப்படிப்பட்ட முரண்பாடுகள் சில குடும்பங்கள்ல இப்ப ஓடும். விருச்சிக ராசியை சேர்ந்த குடும்பங்கள்ல. விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு இப்போ குடும்ப வாழ்க்கை கசக்கும். இந்த ஆளோட எனக்கு வாழவே பிடிக்கலங்க, விவாகரத்து கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு பல பெண்கள் இப்ப புலம்புவாங்க. கணவனுடைய நடத்தைகள், கணவனுடைய செயல்பாடுகள் பல பெண்களுக்கு வேப்பங்காயா கசக்கும். காசு பணம் இங்க பிடிக்க இருக்கும், நல்ல வருமானம் வருங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆபீஸ்ல நல்ல பொசிஷன் கிடைக்குமா, மிக உயர்ந்த வேலைகள் கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லையும் கூட கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடணும். குறிப்பாக ஆண்கள் மனைவியுடைய உடல் நலத்திலும் கவனம் செலுத்தணும், மனைவியுடைய மனநலத்திலும் கவனம் செலுத்தணும். வேலை தேடக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த வாரம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வடபழனி முருகன். அந்த வடபழனி முருகனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரம். முதல் விஷயம் நல்ல கடன் உதவி கிடைக்குது. வியாபாரிகள் பலர் எதிர்பார்க்கிறீங்க, உங்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்குது. சிலருக்கு பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயருது, அது காரணம் கடன் வாங்கி உயர்த்திடுவீங்க. ஒரு சொந்த வீடு கட்டுவீங்க. கடன் வாங்கி தான் நீங்க வீடு கட்ட போறீங்க. அதாவது எந்த சொந்தக்காரனாவது ஒத்துக்கிடுவாங்களா? அது நீங்க கடன் சொன்னா அப்படியான்னு கட்டுக்கிடுவாங்களே தவிர அவனுக்கு என்ன சொந்த வீடு கட்டிட்டாம்பாங்க உங்களை பார்த்து. அவனை என்னப்பா 1 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த 1,00,00,000ல 80,00,000 நீங்க கடனுக்கு வாங்கியிருப்பீங்க, எடுத்திருப்பீங்க இல்லையா? கடனாளியே தான் இருப்பீங்க. ஆனாலும் வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு உயருது பாருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படி உயரப் போகுது. எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த கருத்து மாறுபாடு யாரோடு இருந்தாலும், இல்ல ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கும் போதும் பணிவா இருந்துருங்க. அது உங்களுக்கு நல்லது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உங்க முதலாளி முன்னால இந்த வாரம் நடக்கக்கூடாது. அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சில பேர் முந்திரி கொட்டையாட்டும் பதில் சொல்லுவார். அவர் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அது அப்படி இல்லை சார், இது இப்படி அப்படிம்பாங்க. சில ஓனர்ஸ் அது விரும்ப மாட்டாங்க. அது இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். நுணலும் தன் வாயால் கடும்னாங்க பாருங்க, அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. அவங்க என்ன விரும்புறாங்க, எப்படி பேசினா சரியா இருக்கும் அந்த அவையில தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எப்பவுமே ஒரு சபையில பேசும்போது நம்மளோட அறிவாளிகள் இருப்பாங்க, விஷயம் தெரியாதவங்க இருப்பாங்க. எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதா முக்கியம். அந்த இடத்துல இருக்கிறவங்களை பொறுத்து பேசணும். ஒரு கல்லூரி பேராசிரியர் என்னுடைய வாழ்க்கையை நடத்தும் போது நான் புரிந்து கொண்ட உண்மை என்ன கேட்டீங்கன்னா, சயின்ஸ் மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய முறை ஒரு முறை, ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு முறை, யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்தக்கூடிய தன்மை வேறு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்தக்கூடிய தன்மை வேறு. அவரவருக்கு என்ன பிடிக்கும், அவங்க சப்ஜெக்ட்ல அவங்க எதை விரும்புறாங்க, எப்படி சொன்னா இவங்களுக்கு இந்த பாடம் பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடத்தணும். எல்லாரும் அறிவாளிகள், எல்லோரும் உயர்ந்தவர்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பாடத்தை கொண்டு போகணும். அவங்களுக்கு எப்படி விரும்புவார்களோ அப்படி கொண்டு போனா அந்த பாடம் நம்ம மனசுல நிற்கும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் உதவி கிடைக்கும். பிறர் மனம் புரிந்து நீங்க இந்த வாரம் பேசணும். தொலைதூரத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வந்து சேரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் பெருகும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சுசீந்தரம் ஆஞ்சநேயரை வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சிந்தனை வசப்பட்டு இருப்பீங்க. மகர ராசிக்காரங்க மனசுல ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த வாரம். ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அதுவும் வக்கர நிலையில இருக்கார். மனசு ஒரு நிலையில் இல்லாமல் சுற்றி சுழலும். குறிப்பாக 25 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மனசு ஒரு நிலையில் இருக்காது. என்னடா நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனையாவே இருக்கு, இந்த சோதனையிலிருந்து எப்படி மீண்டு வர போறோம் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிலருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகலின்னு பெரிய வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பெரிய ரெகக்னிஷன் இல்லையே, பெரிய சம்பளம் இல்லையே அப்படிங்கிற புலம்பல் பல மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பிறக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கு. பிசினஸை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது உகந்த நேரம் இல்லை. சில பேரால நீங்க ஏமாற்றப்படலாம். பிசினஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே போங்க. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் ரொம்ப சாதகமா இருக்கு. என்ன தடை இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும். ஆனா பூர்வீக சொத்துல நீங்க எதிர்பார்க்கிற பங்கு கிடைப்பதுல பிரச்சனை இருக்கும். சகோதரரே எதிரியாக இருப்பார் உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுல. பெண்களுக்கு இப்போ அவருக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பத்திரகாளி. பத்திரகாளி அம்மனை வழிபடுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. வேலை இல்லையேன்னு கவலையை விட்டுருங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற சில்ட்ரனுக்கு நல்ல ஆசிரியர்களுடைய சப்போர்ட் நல்லா கிடைக்கும். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவாரு. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதே நேரத்தில் குடும்பத்து பெரியவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. அப்பா வழி உறவினர்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்க வேண்டிய அவசியம் இப்ப இருக்கு. நீங்க என்ன வாகனம் பயன்படுத்துறீங்களோ, 2 வீலர் 4 வீலர், அதனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும்,
வாகன விபத்துக்கள் நிறைந்த வாரமாகவும் இருக்கிறதுனால கூடுதல் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவுல ரம்மியத்தை நம்ம தான் கொண்டு வரணும், தானா வராது. ரொம்ப பொறுமையாக செல்வதும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுவதும் கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப அவசியம். சனி பகவான் வக்கரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கும். நல்ல ஒரு தேங்காயை எடுத்து தேங்காயை இரண்டா உடைச்சு இரண்டு புறமும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வாராகிக்கு தீபம் ஏத்தணும். மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிசினஸ்ல பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. புது பிசினஸ் பார்ட்னர் கிடைக்க போறாரு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கும்பராசி பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. மூன்றாம் நபரை நம்பி ஏமாற வேண்டாம். அதே போல வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. கணவன் மனைவி உறவிலே பொறுமை தேவை. சில நேரம் உங்க பொறுமைக்கு சோதனை வைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இப்பதான் டெஸ்ட் வைப்பாங்க உங்க பொறுமைக்கு. பொறுமையாக செல்வது உங்களுக்கு நன்மையை தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி, அவளை வழிபடுங்க. எனதருமை மீனராசி அன்பர்களே, வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் வருது, கைக்கு எட்டும் போது அது நழுவி போகுதே, ஒரு தடை வருதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி மீனராசிக்காரங்களுக்கு எது தடைப்பட்டாலும் அந்த தடையை மீறிக்கிட்டு நீங்க ஜெயிக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு வேலையே இருக்கு, வேலை கை விட்டு போகுது, இன்னொரு நல்ல வேலை கிடைச்சிடும். இப்படி என்ன சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கல் இருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தடை வரும், வரலைன்னு நான் சொல்லல, தடை வராதுன்னு சொல்லல. வந்த தடையை உங்களுடைய அப்படி வீரமிக்க எண்ணம், ஒரு நெஞ்சுரம், அதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்க உறுதியான மனப்பான்மையெல்லாம் ஜெயிச்சுட்டு போகலாம். வியாபாரம் பண்றீங்க, தேவையான கடன் உதவி கிடைக்கும். உங்க பிசினஸ் பார்ட்னர் இப்ப விலகி போறேன் பாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியில சிலருக்கு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன்ல நல்ல வளர்ச்சி இருக்குங்க. புதிய வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு கூடி வருதுங்க. சொத்துக்கள் வாங்குற யோகமும் மீனராசிக்காரங்களுக்கு கூடி வருது. எதிரிகளுடைய தொந்தரவும் அதிகமா இருக்கு. எதிரிகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வாழ்க்கையுடைய பல்வேறு நிலைகள்ல மாற்றம். குடும்ப அமைப்புல சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. வேலை விஷயத்துல சில நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. உங்களுக்கு உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் பல மீனராசிக்காரங்களுக்கு உருவாகும். ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளிநாடு போகிறது, இப்படி எப்படியாவது வெளிநாட்டு வாய்ப்புகள் பல மீனராசிக்காரங்களுக்கு வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் விநாயக பெருமானை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். அன்பர்களே, இந்த பதிவில் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய செல்போன் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆயின்னு இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.